السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. நான் உங்கள் முன்னாடி பேச வந்திருக்கிற தலைப்பு மறுமையுடைய முதல் நிலை மன்னரை அப்படின்ற தலைப்பு. மன்னரை வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மனிதன் மரணித்ததுக்கு அப்புறம் அவனுடைய கபரில் தோன்றக்கூடிய ஒரு திரைமறையான வாழ்க்கையை தான் ஃபர்சக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் நல்ல அமல்களை செஞ்சிருந்தான் அப்படின்னா அவன் அந்த ஃபர்சக்கில் புதுமாப்பிள்ளை உறங்குவது போல உறங்குவானாம். அதே அந்த மனிதன் கெட்ட அமல்களை செஞ்சிருந்தான் அப்படின்னா அவன் மறுமை நாள் வந்து எழுப்பப்படும் வரைக்கும் அந்த வேதனையை உணர்ந்துக்கிட்டே இருப்பான். அதற்கு முன்னாடி சக்கராத்துடைய நிலை ஏற்படும். சக்கராத்துடைய நிலை அப்படின்னா என்னன்னா, ஒரு மனிதன் இம்மையிலிருந்து மறுமைக்கு தயாராகும் நிலையை தான் சக்கராத்துடைய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர்கள் மலக்குல் மவுத் வருவாங்க. அவங்க வந்தாலே மரணிக்க தான் போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். இதே ஒரு கெட்ட அடியானுடைய உயிராக இருந்திருந்தா ஒரு ஈர கம்பளி போர்வையில் ஒரு ரோமத்தையும் பிடுங்கி எடுத்தா எப்படி வலிக்குமோ அதுபோல ஒரு கெட்ட அடியானுடைய உயிர் பறிக்கப்படும். அவன் அந்த உயிரை தர மறுத்தான் அப்படின்னா அவனுடைய கன்னத்தில் அரைஞ்சி அந்த உயிரை கைப்பற்றுவார்கள். இதே ஒரு நல்ல அடியானுடைய உயிராக இருந்தால் பாலில் முடி விழுந்தா எப்படி அந்த பாலுக்கும் முடிக்கும் வலிக்காம எடுப்போமோ அது போல ஒரு நல்ல அடியானுடைய உயிர் இலகுவாக எடுக்கப்படும். அப்போது வானவர்கள் வானத்துக்கு கொண்டு செல்லும் போது ஒரு கெட்ட அடியானுடைய உயிராக இருந்தால் அந்த கஃனிலிருந்து துர்நாற்றம் வீசும். அப்போது அல்லாஹ் கிட்ட வானத்துக்கு கொண்டு செல்லும் போது அங்கே உள்ள வானவர்கள் கூட்டத்தெல்லாம் கடந்து செல்லும் போது அந்த வானவர்கள் கேட்பாங்க, யார் இந்த கெட்ட துர்நாற்றம் உள்ள ஒரு அடியான் அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு நம்மளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வானவர் மலக்குல் மவுத் சொல்வாங்க, இவர் பூமியில் இன்னாருடைய மகனாக இருந்தார் அப்படின்னு. அப்போது வானத்தை திறக்கும்படி சொல்லும்போது அந்த வானவர்கள் சொல்லுவாங்க, இவருக்கு இந்த வானம் திறக்கப்படாது. கல்லா இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி லஃபி சிஜ்ஜீன், இவருடைய ஏட்டை பூமியில் சுஜ்ஜீன் அப்படிங்கிற ஏட்டில் பதிவு செஞ்சிருங்க அப்படின்னு அந்த வானத்தை திறக்காமையே சொல்லிடுவாங்க. இதே ஒரு நல்ல அடியானுடைய உயிராக இருந்தால் அவன் அந்த கஃனிலிருந்து நறுமணமாக வீசும். அப்போது அந்த வானத்துக்கு கொண்டு செல்லும் போது அந்த வானவர்கள் சொல்வாங்க, பூமியிலிருந்து ஒரு நல்ல அடியானுடைய உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானவர்கள் நீ குடியிருந்த உடலுக்கு அல்லாஹ் பேரருள் புரிவான்னு துஆ செய்வாங்க. அப்போது அந்த நல்ல அடியானுக்கு அந்த வாசல் திறக்கப்படும். அப்போ அந்த வானவர்கள் சொல்லுவாங்க, உன்னுடைய கணக்கை இல்லீன் அப்படிங்கிற ஏட்டில் பதிவு செஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லா இன்ன கிதாபல் அபுராரி லஃபி இல்லீன். அதுக்கப்புறம் அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, அதை பெட்டியில் வச்சு அதாவது கபருக்கு கொண்டு செல்லும் போகுது அவனுடைய தோழர்கள் எல்லாம் கொண்டு செல்லும் போது அது ஒரு நல்ல சாலிகான ஜனாசாவாக இருந்தால் கல்வி மூனி என்னை விரைந்து கொண்டு செல்லுங்கள், என்னை கபரு குழிக்கு விரைந்து கொண்டு செல்லுங்கள்னு சொல்லும். இதே அல்லாஹுவுக்கு பாவம் செஞ்சு அல்லாஹுவுக்கு குற்றம் செஞ்சு அல்லாஹுவுக்கு மாறு செஞ்சு அவனுடைய கட்டளைகள் எல்லாம் புறக்கணித்து வாழ்கிற ஜனாசாவாக இருந்தா யா வைலஹா ஐன யதுஹபூனஹா, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள், நாசம் உண்டாகிவிட்டதுன்னு கத்திக்கிட்டே போகும். அந்த சப்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லா உயிரினுமே செவியிருக்கும்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரில் 1374 சொல்கிறாங்க, ஒரு மனிதன் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய தோழர்கள் எல்லாம் திரும்பி செல்லும் போது அவர்களுடைய செருப்புடைய ஓசையை செவியேற்பான். அப்போது 2 வானவர்கள் வருவாங்க. முன்கர் நகீர் அப்படிங்கிற அந்த வானவர் வந்து அந்த மனிதனை எழுப்பி உட்கார வச்சு அவங்கிட்ட 3 கேள்விகளை கேட்பாங்க. முதலாவது கேள்வி, மர் ரப்புக, உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க. அதற்கு ஒரு முஃமினான இறை நம்பிக்கையான ஆளாக இருந்தால் சொல்வான், ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் அப்படின்னு. மனனம் செஞ்சு சொல்கிற வார்த்தை கிடையாது. ரப்பி அல்லாஹ், யாரை நீ உன்னுடைய கஷ்டத்திலே அழைத்தாய், யாரை நீ உன்னுடைய சந்தோஷத்தில் அழைத்தாய், குழந்தைக்காக நீ யாரை அழைத்தாய், நோயின் போது நீ யாரை அழைத்தாய், அல்லாஹுவின் மீது எந்த அளவிற்கு பயம் வைத்திருந்தாய், யார் ஒருவர் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வார்கள் ரப்பி அல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் அப்படின்னு.
இரண்டாவது கேள்வி மா தீனுக, உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்கப்படும். அதற்கு அந்த இறை நம்பிக்கை உள்ள ஆளாக இருந்தால் சொல்வான் தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு. அவ்வளவு சுலபமாக சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது தீனியல் இஸ்லாம் என்று. இஸ்லாம் 5 தூண்கள் அமைச்சிருக்கு. அதில் முக்கியமான இரண்டாவது தூணாக இருக்கிறது தொழுகை. யார் ஒருவர் தொழுகையை மறந்து வாழ்கிறார்களோ அவர்கள் சொல்வார்களா தீனியல் இஸ்லாம் என்று? கடமையாக்கப்பட்டதுக்கு அப்புறமும் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இருக்காங்களே அவங்க சொல்வாங்களா தீனியல் இஸ்லாம் என்று? கடமையாக்கப்பட்ட செல்வத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் வருடம் பூர்த்தியானால் அந்த செல்வத்தை ஜக்காத்தா வெளியேற்றாம இருக்காங்களே அவங்க சொல்வாங்களா தீனியல் இஸ்லாம் என்று? ரமலான் மாதத்துல கடமையாக்கப்பட்ட நோன்புகளை வேணும்னே விடுறாங்களே அவங்க சொல்வாங்களா தீனியல் இஸ்லாம் என்று? எது இஸ்லாம்? அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட கடமைகள், அல்லாஹுவின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வலியுறுத்தப்பட்ட சுன்னஹ்கள். யார் இதை தன்னுடைய உள்ளத்தாலும் மனதாலும் ஏற்று அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் சொல்வார்கள் தீனியல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு. மூன்றாவது கேள்வி கேட்கப்படும் மர் ரசூலிக்க, உன்னுடைய தூதர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு ஒரு இறை நம்பிக்கையான அல்லாஹ் இருந்தால் சொல்வான் ஹுவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அடியார் அப்படின்னு. அல்லாஹ் யாரை எச்சரிக்கை செய்கிறானோ, யார் இவருடைய வழிமுறையை புறக்கணித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இழிவையும் தோல்வியையும் தருவார். யார் இவருடைய வழிமுறையை மாற்றமாக நடந்து கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை தருவான். சுபஹானல்லாஹ். அப்போ யார் அல்லாஹுவையும் அவருடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான வெற்றியை தருவான். அவங்க சொல்வாங்க ஹுவ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்தான் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அடியான் அப்படின்னு. அப்போ அந்த வானவர்கள் முன்கர் நக்கீர் அப்படிங்கிற அந்த வானவர்கள் அந்த மனிதன்ட்ட நீ கெட்டவனா இருந்திருந்தா அல்லாஹ் உனக்கு நரகத்துல ஒரு இடத்த கொடுத்துருக்கான், அதை பாருன்னு காண்பிப்பாங்க. ஆனா நீ நல்லவனா இருக்கிறதுனால அல்லாஹ் உனக்கு அதை மாற்றி சொர்க்கத்துல ஒரு இடத்த கொடுத்துருக்கான்னு காமிப்பாங்க. அப்போ அந்த மனிதன் 2 இடத்தையும் ஒரே நேரத்துல பார்ப்பான். அவனுக்கு மன்னரை விசாலமாக்கப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே ஒரு நயவஞ்சகனாகவோ நிராகரிப்பவனாகவோ இருந்திருந்தா அப்போ இந்த 3 கேள்வி கேட்கும் போது மர் ரப்புக்க மா தீனுக்க மர் ரசூலிக்கன்னு கேட்கும் போது எனக்கு எதுவும் தெரியாது, மக்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதையும் நானும் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த மாணவர்கள் நீ குரானை அறிந்தவனாகவும் இல்லை, ஓதி தெரிந்தவனாகவும் இல்லை என்று சொல்லி அவன் அந்த முதுகு தண்டுகளில் சுத்தியால கடுமையாக அடிக்கப்படுவான். அவனுடைய சப்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற எல்லா உயிரினங்களுமே செவியேற்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மன்னரை பக்கத்தில் நின்னாங்க அப்படின்னா அவர்களுடைய தாடி நனைகிற அளவுக்கு அழுவாங்களாம். அப்போ ஒரு சஹாபி கேட்குறாங்க, சொர்க்கம் நரகம் பற்றி பேசும்போது கூட நீங்கள் இப்படி அழுததில்லையே, மன்னரையை பார்த்தா ஏன் இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பதிலளிக்கிறாங்க, மன்னரை தான் மறுமையுடைய முதல் நிலையே. யார் ஒருவர் இதில் வெற்றி பெறாரோ அவருக்கு அடுத்து வரும் நிலை எல்லாமே இலகுவா இருக்கும். யார் ஒருவர் இதில் வெற்றி பெறவில்லையோ அவர்களுக்கு அடுத்து வரும் நிலை எல்லாமே மிக கடினமா இருக்கும். நான் கண்ட காட்சியிலே மிக கோரமான காட்சி இதுதான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால தான் எனக்கு மன்னரையை பார்த்தாலே அழுக வருதுன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுடைய தோட்டம் ஒன்றிலிருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ மன்னரைகளில் வேதனைப்பட்டு இருக்க நபர்களை பார்க்குறாங்க. அவர்களுடைய கூக்குரலை செவி இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவங்க மன்னரையில் பெரும் பாவச் செயலுக்காக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ஆனாலும் அது மிகப்பெரிய பாவச் செயல் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய உடலை மறைச்சிக்கல, மற்றொருவர் மக்கள் கிட்ட கோல் சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேரீச்ச மட்டையை எடுத்துட்டு வர சொல்லி அதை 2ஆ பிளந்து ஒரு துண்டை ஒரு மன்னரையிலையும் மற்றொரு துண்டை மற்றொரு மன்னரையிலையும் வைக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதனுடைய உயிரும் உலராத வரைக்கும் இவர்களுடைய வேதனை வேணா குறைக்கப்படலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தொழுகையுடைய அமர்வுல இந்த துஆ ஓதியிருக்காங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக்க மின் ஃபித்னதி மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக்க மின் ஃபித்னதி மஹ்யா வ மமாத்தி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஅரமி. யா அல்லாஹ், கபருடைய வேதனையிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வாழும் போதும் மரணத்தின் போதும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். பாவத்தை விட்டும் கடனை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையோட அமர்வில் இந்த துஆ ஓதியிருக்காங்க. ஆகவே முஸ்லிமாகிய நாம கபருடைய வாழ்க்கையை மனதில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய கபறுகளை நல்ல ஒளி நிறைந்ததாக ஆக்கி சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்று துஆ செய்தவளாக என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.